தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளன் அவருடைய இயக்கத்தில் கவின் அவர்கள் நடித்த ஸ்டார் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகணும் அப்படின்ற கனவோடையும் லட்சியத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இளைஞர். அவர் ஹீரோவாகிறதுக்குள்ள அவர் என்னென்ன பிரச்சனைகள் சவால்கள்லாம் சந்திச்சாரு, அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆனாரு, பெரிய ஸ்டார் ஆனாரு அப்படின்றதான் இந்த திரைப்படத்தோட ஒரு கதை. இந்த கதை ஒரு நபர் வாழ்க்கையில பெருசா சாதிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம் தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு வித்தியாசமா காமிச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டியது. கவின் கலை அப்படின்ற கதாபாத்திரத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. முக்கியமா அவர் வர சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்வாகா இருக்கு. அவரோட அந்த சீன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு தேடுறது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் மேன் அந்த கேரக்டர் வரைக்கும் நிறைய டைம் பீரியட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு சீன்ஸுக்கும் கெட்டப் வைஸாவும் சரி, அந்த லுக் வைஸாவும் சரி, பயங்கர வேரியேஷன் காமிச்சிருக்கிறாரு கவின் அவர்கள். அதே மாதிரி நடிப்புலையும் பயங்கரமா மிரட்டி இருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெலிஃபோன் பூத்துல அவங்க அப்பா கிட்ட பேசுவாரு. அந்த காட்சி ஆகட்டும், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்ணாடி பார்த்து அழுவாரு, அந்த காட்சி ஆகட்டும், இந்த மாதிரி பல காட்சிகள்ல கவின் அவரோட நடிப்போட ஒரு சிறப்பான ஒரு முத்திரையை பதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தானா, அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஏரியால ஹீரோ ஆகணும் இல்ல பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் ஃபார்ம் ஆட்டேன்னு வைங்களேன், அவனை சுத்தி இருக்கிற பசங்களும் சரி இல்லை அவங்க சொந்தக்காரங்களும் சரி, ஹீரோ என்ன எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே அழகா காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய காட்சிகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் சீன் ஒன்று வரும். அந்த டீச்சருக்கும் கவினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பா பிஜிஎம் போட்டு ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி இவரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிப்பாரு, அந்த சீனும் ரொம்பவே நல்லா இருந்து. இதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டுல பாட்டி இறந்துருவாங்க. அது ஒரு இழவு வீடா இருக்கும். அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று நடக்கும். ஆக்சுவலா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்களால அழவும் முடியாம சிரிக்கவும் முடியாம அந்த ஒரு சீன்ல தேட்டரே செம்ம அப்ளாஸ், அவ்வளோ அருமையா இருந்தது அந்த ஒரு சீக்வன்ஸ். அதே மாதிரி ஒரு ஆடிஷன் போயிட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த பேச்சை நம்பி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த போன் பக்கத்திலே வெயிட் பண்றதா இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி இந்த நடிக்க ட்ரை பண்ற எல்லாருக்கும் இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒரு சில உப்புமா கம்பெனிங்க இருப்பாங்க, நாங்க உங்களுக்கு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க, என்ன ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் கட்டுங்க, நீங்க தான் ஹீரோ இல்ல ஹீரோக்கு நீங்க தான் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு உப்புமா கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய நடிகளை ஏமாத்திட்டு இருக்கும். ஸோ அந்த காட்சிகள் அந்த திரைப்படத்துல ரொம்பவே அருமையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கவினுக்கு அப்பாவா வர லால் சாரோட ஆக்டிங், ஆக்சுவலா லால் சாரோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்கு. ஆனா அதை படத்துலயே ஒரு சீன் வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க, நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற அப்படின்னு கவின் சொல்லுவாரு. அதுக்கு அவர் வந்துட்டு இதான்டா சட்டில் ஆக்டிங் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஸோ அவரோட ஓவர் ஆக்டிங் கூட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கவினோட அம்மா கதாபாத்திரம், கவினோட அக்கா கதாபாத்திரம், அதுக்கப்புறம் கவினோட அந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரம், முக்கியமா அந்த மாமா கதாபாத்திரம் மாறன் நடிச்சிருந்தாரு. ஸோ இவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே அருமையான ஒரு தேர்வாக இருந்தது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்துல ஏதோ ஒரு காட்சியில அவங்களோட அந்த சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துற ஒரு காட்சிகளும் அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அண்ட் அதே மாதிரி அவர் வந்துட்டு இந்த நடிப்பு பயிற்சிக்காக பாம்பே போவாரு. அப்படி பாம்பே போகும்போது அங்க அவர் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர் சந்திக்கக்கூடிய இந்த மனிதர்கள், முக்கியமா இது எல்லாத்தையும் சூப்பரா கொண்டு வந்த அந்த ஒரு சாங். ஆக்சுவலா புதுப்பேட்டை திரைப்படத்துல வந்து ஒரே நாளில் அந்த சாங் வந்து அந்த படத்துல வராது, பட் ஆல்பத்துல இருக்கும். அந்த சாங் அந்த படத்துல வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்தது, படத்துக்கு அது ரொம்பவே அருமையா இருந்தது. அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் சீன் அப்படின்றது சடனா காமிக்கும் போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்தது. அது காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இப்ப நான் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, அருமையா இருந்ததுன்னு சொன்ன எல்லாமே படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ எப்படி படுத்த படுக்கை ஆகிறாரோ அதே நிலைமை தான் இந்த படத்துக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா தான் இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட படம் நல்லா போயிட்டு இருக்கு, சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு வலுக்கட்டாம அந்த லவ் சீக்வன்ஸை திணிச்சு அந்த படம் பார்க்குற அந்த மூடியை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இன்னொன்று முக்கியமா, அந்த முதல் பாதியில வர கதாநாயகி சுத்தமா நடிப்பே வரல. முதல் பாதியில வர கதாநாயகி நடிப்பு வராம கொள்றாங்க அப்படின்னா, ரெண்டாவது பாதியில வர கதாநாயகி ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிச்சே கொள்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினை நாங்க எவ்வளவு போல்டா காட்டுறோம் பாருங்க அப்படின்ற பேருல லூசுத்தனமா தான் காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயின்ல மொத்த படமே ஒரு மாதிரி சொதப்பலா ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்ட கதையில இருந்து அப்படியே மொத்தமா விலகி போயிடுச்சு. தேவையே இல்லாம வலுக்கட்டாயமா அந்த லவ் சீன்ஸ், சென்டிமெண்ட் சீன்ஸ், முக்கியமா இந்த மோட்டிவேஷனல் பண்றோம் அப்படின்ற பேர்ல அருவா போட்டு கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியான திரைப்படங்களை பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு ஸ்ட்ரகிள் இருக்கணும் படத்துல. ஆனா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் மேல பாத்தீங்கன்னா ஹீரோவே ஸ்ட்ரகிளா தான் இருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவங்க தான் செல்ஃப் மோட்டிவேட்டா மீண்டு வரணும். அதை விட்டுட்டு காதலியோ அப்பாவோ இல்லை ரோட்ல போறவங்களா யாரோ ஒருத்தரோ சும்மா பக்கத்துல உட்காந்துட்டு குச்சி வச்சுக்கிட்டு மீண்டு வா, எழுந்து வா, சீக்கிரமானு மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேட் அப்படின்னு ஒன்று இருந்துட்டே இருக்கணும்.
இது வந்து நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருது. அதுக்கப்புறம் அவர் ஒருத்தராக நோண்டிட்டே இருக்கிறாங்க. எழுந்து வா, மீண்டு வா, சீக்கிரமாலாம். அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல மோட்டிவேஷன் பண்ற அப்படின்ற பேர்ல திரைக்கதைக்கு சம்மந்தமே இல்லாம, அதாவது தேவையே இல்லாத இடங்களை அவங்க மோட்டிவேஷன் பண்றாங்க. இப்போ நான் உங்களை எப்படி மோட்டிவேஷன் பண்ற பாருங்க அப்படின்ற பேர்ல இந்த காலேஜ் கல்ச்சரல் வந்துட்டு கவின் அவர்கள் மோட்டிவேட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போறாரு, அந்த இடத்துல போய் அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கதாநாயகி அவங்க அந்த மழையில மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, அடுத்து அவங்க அப்பா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, இது எதுவுமே கதையோட ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. இந்த கதை ஒரு பக்கம் தனியாக ட்ராவல் ஆகும்போது ஐயோ நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க மறந்துட்டோமே வலுக்கட்டாம திணிச்சிருக்கிறாங்க அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வர பல காட்சிகள் வந்துட்டு வலுக்கட்டாம திணிச்ச மாதிரி தான் இருக்கு. முக்கியமா கவின் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட சண்டை போடுவார். ஆக்சுவலாக அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசுகிற ஒரு கதாபாத்திரமா காமிச்சிட்டு திடீர்னு சண்டை போடணுமேன்ற மாதிரி கவின் போய் வலுக்கட்டாயமா சண்டை போடுற அந்த காட்சி, இந்த சண்டை போட்டு அவர் உடனே சவால் விடுறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு சொல்லி பிரிஞ்சு போறது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த எமோஷனலா பேசுற அந்த காட்சிகள், இந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் திடீர்னு இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, சடனா சம்மந்தம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த காட்சிகள் அந்த படத்திலே இருந்தது. முக்கியமா கிளைமேக்ஸ், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் அப்படின்றது படம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே எழுந்துன்னு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கணும், அப்படி இருக்கணும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. என்னது இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட கதை அப்படின்றது விலகி போகுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து அந்த படத்தோட இயக்குனரும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த படத்துல ஒரு ஹீரோவாகிறதான கதை, நாம ஏதோ போயிட்டு இருக்குமே அப்படின்னு அவரே ரியலைஸ் ஆகி அவரை வந்துட்டு அவசரமா ஹீரோவாக்கி டக்குன்னு படத்தை முடிச்ச மாதிரி தான் இருந்தது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர் அந்த அடிபடுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு அந்த ஹீரோவாக்கு ட்ரை பண்ணார்ல, அதை விட அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த மூஞ்சில அந்த தழும்போட ஒரு படத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு ஆடிஷன் போய் அங்கெல்லாம் அவர் எப்படி அவமானப்பட்டாரு, அதெல்லாம் மீறி அவர் எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையே கொண்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, அதனால இவர் உடனே வந்துட்டு ஒரு ஆடிஷன் போனாரு, அதை பார்த்து ஒரு பெரிய டைரக்டர் வந்து ஒரு ஹீரோவாக சான்ஸ் கொடுத்தாருன்றதுலாம் ஒரு படத்தை முடிக்க தெரியாத, படத்தை எடுக்க தெரியாத ஒரு இயக்குனர் எடுத்த மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே ஒரு இயக்குனர் தான் சொல்ல வந்த கருத்துல திரைக்கதையில அவ்வளோ உறுதியா இருக்கணும், அந்த திரைக்கதை அந்த கருத்தை நோக்கி தான் பயணிக்கணும். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்க அப்படின்னா முதல் காட்சியிலேயே சின்ன வயசுல கவின் அவங்க ஸ்கூல்ல பாரதியார் வேஷம் போடும்போது அவருக்கு வந்து அந்த ஒட்டு மீசை வந்துட்டு தொலைஞ்சு போயிடும். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு. ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையினால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும், நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க உன் மீசைய மறந்துடணும், நீ மட்டும் உன் மீசைய மறைச்சிட்ட ஜெயிச்சிட்ட அப்படின்னு அவரோட பையனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு. எஸ், கரெக்ட் தான். ஒரு நடிகனுக்கு முகம் அப்படின்றது தேவை அப்படின்னாலும் அதை தாண்டி ஒரு நடிகனோட அந்த நடிப்பு தான் இங்க முக்கியமா பேசும், அந்த நடிப்பு தான் ஒரு நடிகரை ஒரு ஹீரோவை உருவாக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோக்கும் முகத்துல அடிபட்டு தழும்பு வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த ஹீரோ வந்துட்டு இனிமேல் நடிக்க போறது இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு டிசைட் பண்றதுன்றது அது வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்காதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு நபருக்கு முகத்துல தழும்பு விழுந்து கிண்டல் பண்றதை விட அந்த ஒரு நடிகனா சான்ஸ் கேட்டு போகும்போது அந்த ஆடிஷன்லையும் அந்த டைரக்டரும் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற நபர்களும் அவரை அசிங்கப்படுத்துவாங்க இல்லையா, அது அந்த தழும்போட ரொம்ப ரொம்ப மோசமானது. ஸோ அந்த அசிங்கம்லாம் பார்த்த ஒரு நடிகன் இதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலன். அவரோட முகத்துல ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலைஸால பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்துட்டு டயலாக் உச்சரிப்புன்றது சுத்தமா சரியா வரவே வராது, வாய் ஒரு மாதிரி கோணிக்கும். அவர் ஹீரோவா சான்ஸ் தேடி அலையும் போது எத்தனையோ பேர் அவர் வந்துட்டு ஒரு பக்கம் கோணாவையை வச்சுக்கிட்டு உனக்கு டயலாகே வரல, இதுல நீ வந்து ஹீரோவாக ஆசைப்படுறியா அப்படின்னு அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர் அமைச்சிருக்கிறாங்க. பட் அவர் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டாரா வந்து நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவரோட அந்த தீர்க்கமான அந்த முழு முயற்சி தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த முகம் அப்படின்றதுலாம் செகண்டரி தான், ஒரு நடிகனுக்கு நடிப்பு தான் முதல்ல. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு கூட இதை இன்ஸ்பயரா வச்சு கூட ஒரு படத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த திரைப்படத்தை இன்னும் மோட்டிவேட்டா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்றைய இளைஞருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேட் பிலிம் அந்த ஸ்டார் திரைப்படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல கவின் அவரோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. கவின் மட்டும் இல்ல, அந்த 2 ஹீரோயின்ஸை தவிர்த்து எல்லாருமே ரொம்பவே சூப்பரா ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாங்க. பட் திரைக்கதையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது, முக்கியமா செகண்ட் ஹாஃப் திரைக்கதையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது என்னதான் ஒரு நடிகன் உசுர கொடுத்து நடிச்சாலும் திரைக்கதையில ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை.